கெமிக்கல் ஹேர் டைக்கு பை சொல்லிட்டு நேச்சுரல் ஹேர் டைக்கு ஹை சொல்லுங்க. அமோனியா சல்ஃபேட் PPD இல்லாமல் தயாரிக்கப்பட்ட GK நேச்சுரல்ஸோட நேச்சுரல் பிளாக் ஹேர் டை. இதை உங்களுடைய சொந்த பிஸ்னஸ் இன்ட்ரெஸ்ட்டுக்காக நாசம் பண்ணியிருக்கீங்க. ஏன்னா அவர் வந்து அந்த கிரிப்டோ பிஸ்னஸ் அப்படின்னு இப்போ அவருடைய பையன் அதை லான்ச் பண்ணியிருக்காரு. செம்மையாக போயிருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த கம்பெனி பாகிஸ்தானோட ஒரு அக்ரிமெண்ட் போட்டுக்கிறாங்க அந்த கிரிப்டோவில். ஸோ உங்கள் பிஸ்னஸ் இன்ட்ரெஸ்ட்டுக்காக நீங்கள் வந்து நேஷனல் இன்ட்ரெஸ்ட் எல்லாம் காவு கொடுத்துனுக்கிறீங்க. இது எப்படி சரிப்பட்டு வரும் அப்படின்னு இருக்காங்க. அதுக்கப்புறம் ரேட்டிங் ஏஜென்சி வந்து ஐயா இந்த மாதிரி வரி போட்டிங்கன்னே இருந்தீங்கன்னா வேலைக்காகாது சொல்கிறாங்க. பாருங்கள், அந்த வரி போட்டதுனால $300 பில்லியன் வருது. ஒவ்வொரு $300 பில்லியன் வரும்போதும் 1% ஆஃப் GDP இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா விளக்குனீங்களா? அந்த $300 பில்லியன் அப்படின்றது எங்கேருந்து வருது? இதில் ஒருத்தர் சொல்லியிருக்காரு, ஐயா அவருக்கு எக்கானமியே தெரியல அப்படின்னு ட்ரம்ப்பை பற்றி சொல்லியிருக்காரு. ட்ரம்ப்புக்கு வேறு என்ன தான் தெரியும் அப்படின்னு நினைக்கிறீங்க? பிஸ்னஸ் அதில் ப்ராஃபிட், எப்படி காசு பார்க்கலாம், இது மட்டும் தான் தெரியும் அவருக்கு. அமெரிக்காவிலேருந்து வரத்துக்கெல்லாம் நம்ம டாக்ஸே போடக்கூடாதான். ஆனால் இங்கேருந்து போகிறதுக்கு ஒரு 15, 20, 25 போடுவாராம். இது எந்த ஒரு நியாயம்னு சொல்லுங்க. அமெரிக்கா மட்டும் இல்லைன்னா உலக நாடுகள்லாம் செத்து போயிடும் அப்படின்னு விளக்கண்ண. அமெரிக்கான்றது எப்போ வந்து? அதுக்கு முன்னாடி 1000 வருஷங்களாக இந்தியா இருக்குது. இன்னும் இவர் வந்த பிறகுதான் உலகமே எழுந்து நின்ற மாதிரி, அதுக்கு முன்னாடி எல்லாம் வந்து பசிப்பட்டினியில் இருந்த மாதிரிலாம் பேசினுக்கிறாங்க. அவருக்கு எதிராகவே வந்து அந்த எப்ஸ்டைன்ஸ் ஃபைல்ஸ் அதை வந்து ரிலீஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி. பெண்கள்லாம் வந்து பாலியல் வன்முறைக்கு உள்ளாக்கப்பட்டார்கள். இதெல்லாம் வீடியோலாம் இருக்கு. அதில் வந்து ஏராளமான பேர். அதனால அந்த வீடியோக்கள் எல்லாம் ரிலீஸ் பண்ணி அதில் யார் யாரெல்லாம் வந்து அந்த குற்றம் செய்திருக்கின்றார்களோ அவர்களுக்கெல்லாம் தண்டனை கொடுக்க வேண்டும். இப்போ என்ன ஆகி போச்சு, அதில் பாதிக்கப்பட்டவர்கள்லாம் குரல் கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இப்போ அங்கே ஊரில் அந்த எம்பிக்கள்னு சொல்கிறாங்க இல்லையா, அவங்கெல்லாம் வந்து அதில் அந்த மெஜாரிட்டி ஒன்று இத்தனை கையெழுத்து வந்தால் அவங்க வந்து அதை ஏற்றுக்கணும் அப்படின்னு. ஸோ அதுக்கு வந்து எல்லாரும் கையெழுத்து போட ஆரம்பிச்சிருக்காங்க. அந்த மெஜாரிட்டி மார்க் ரீச் ஆகிடுச்சின்னு சொன்னால் அந்த ஃபைல்ஸை ரிலீஸ் பண்ண. அப்படி ரிலீஸ் பண்ணால் அதுக்கு அண்ணன் ட்ரம்ப் என்ன சொல்லியிருக்காரு, நம்ம கட்சிக்காரங்க யாராவது இதில் கையெழுத்து போட்டீங்க, இது எனக்கு எதிராக நடந்துக்கிறதா அர்த்தம். அவருக்கு எதிராக இருக்குன்னா அவர் உள்ள இருக்காரா? சேனல் 5 தமிழர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்முடைய இணைந்திருப்பவர் தி டெய்லி பஞ்ச் சரண் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் நிரஞ்சன் சார். இப்போ SCO மாநாடு முடிஞ்சது. இப்போ தான் உச்சி மாநாடு, சீனாவில் நடக்கக்கூடிய உச்சி மாநாடு, இது எந்த அளவுக்கு ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கு சார்? நிச்சயமா அமெரிக்கா வந்து அலண்டு போயிருக்கு. இன்ஃபேக்ட் அமெரிக்காவுடைய நேச நாடுகள் அப்படின்னு சொல்லிக்கிறவங்கலாம் இப்போ வந்து கழுவி ஊற்ற ஆரம்பிச்சிருக்காங்க. சீனாவை கண்டெயின் பண்ணணும், சீனா தான் வந்து நமக்கு பெரிய எதிரி, ஒட்டுமொத்த உலகத்துக்கு எதிரி அப்படின்லாம் சொல்லிட்டு நீங்கள் வந்து இப்போ இந்தியா மேலே வரியை போட்டு இப்போ சீனா, இந்தியா, ரஷ்யான்னு ஒரு பயங்கரமான ஆக்சிஸை உருவாக்கிட்டீங்க. நீங்கள் இவங்க 3 பேரும் ஒன்று சேர்ந்தாங்க அப்படின்னா நம்மளால் ஒன்றுமே பண்ண முடியாது. இப்படிலாம் நீங்கள் பண்ணிட்டு இருக்கீங்களே அப்படின்னு மற்ற நாடுகள், குறிப்பாக ஃபின்னிஷ் பிரைம் மினிஸ்டர் பேசியிருக்காரு. அமெரிக்காவிலேயே இப்போ நிறைய பேர் இங்கே இருக்க மாதிரியான பொருளாதார புலிகள் இல்லை, நிஜமான பொருளாதார புலிகள் அவங்கெல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க, இந்தியாவுக்கு எதிராக நீங்கள் இந்த மாதிரி வரி போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இத்தனை வருஷமாக உருவாக்கி வந்த அந்த நட்புறவை வந்து நாசப்படுத்திட்டீங்க. கூடவே என்ன சொல்கிறாங்கன்னா, இதை உங்களுடைய சொந்த பிஸ்னஸ் இன்ட்ரெஸ்ட்டுக்காக நாசம் பண்ணியிருக்கீங்க. ஏன்னா அவர் வந்து அந்த கிரிப்டோ பிஸ்னஸ் அப்படின்னு இப்போ அவருடைய பையன் அதை லான்ச் பண்ணியிருக்காரு. செம்மையாக போயிருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த கம்பெனி பாகிஸ்தானோட ஒரு அக்ரிமெண்ட் போட்டுக்கிறாங்க அந்த கிரிப்டோவில். ஸோ உங்கள் பிஸ்னஸ் இன்ட்ரெஸ்ட்டுக்காக நீங்கள் வந்து நேஷனல் இன்ட்ரெஸ்ட் எல்லாம் காவு கொடுத்துனுக்கிறீங்க. இது எப்படி சரிப்பட்டு வரும் அப்படின்னு இருக்காங்க. அதுக்கப்புறம் ரேட்டிங் ஏஜென்சி வந்து ஐயா இந்த மாதிரி வரி போட்டிங்கன்னே இருந்தீங்கன்னா வேலைக்காகாது சொல்கிறாங்க. பாருங்கள், அந்த வரி போட்டதுனால $300 பில்லியன் வருது. ஒவ்வொரு $300 பில்லியன் வரும்போதும் 1% ஆஃப் GDP இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா விளக்குனீங்களா? அந்த $300 பில்லியன் அப்படின்றது எங்கேருந்து வருது? யார் கொடுக்குறாங்க? அது இப்போ சீனாவுக்கு எதிராக 55% போட்டுக்கிறாரு, இந்தியாவுக்கு எதிராக 50% போட்டுக்கிறாரு, இதை வியட்நாமுக்கு 20%, இந்தோனேஷியாவுக்கு 19% அப்படின்னு போட்டிருக்காரு. அப்படியும் அவங்க எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் அந்த பணத்தெல்லாம் என்ன இந்த நாடுகளாக கட்டுறாங்க? அமெரிக்காவில் இருக்க அமெரிக்க பொதுஜனம் கட்டுறாங்க. நேராக அவங்க மேலே வந்து டாக்ஸ் அப்படின்னு போடாமல் இப்படி டாரிஃப் போட்டு அந்த பணத்தை வந்து ஒன்று அமெரிக்க கம்பெனிகள் லாபத்தை குறைச்சிக்கணும், மீதி பாதி வந்து அந்த அமெரிக்கன் கன்சியூமர்ஸ் அதை பே பண்ணுறாங்க. ஒட்டுமொத்தமாக அமெரிக்க பணம் அமெரிக்க கஜானாவுக்கு வருகின்றது. வேற இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா வரியெல்லாம் சரக்குன்னு குறைச்சி போட்டோம். கிட்டத்தட்ட வெள்ளை குதிரை ஆயிடும் போலுக்குது நம்ம நாட்டில். இப்போ சொல்லுங்க, யார் ஸ்ட்ராங்கா இருக்காங்க அப்படின்னு? அங்க டாரிஃப் அப்படின்னு சொல்லிட்டு அமெரிக்க ஜனங்கள் அமெரிக்க கம்பெனி கிட்டேருந்து காசை வாங்கி கஜானால போட்டுனுக்கிறாரு. ஆனா இங்க வரிகளை எல்லாம் குறைச்சி 2 ஸ்லாப் ஆக்கிட்டு மக்களுக்கு வந்து விலை குறைப்பதற்கு நம்ம ஏற்பாடு பண்ணின்னுக்கிறோம்.
இப்போ அந்த டாரிஃப்னால அடி வாங்குறது யாரு? நாமளா அவங்களா? இது கூட தெரியாம அவர் இதில் ஒருத்தர் சொல்லியிருக்காரு, ஐயா அவருக்கு எக்கானமியே தெரியல அப்படின்னு ட்ரம்ப்பை பற்றி சொல்லியிருக்காரு. ட்ரம்ப்புக்கு வேற என்னதான் தெரியும் அப்படின்னு நினைக்கிறீங்க? பிஸ்னஸ் அதில் ப்ராஃபிட், எப்படி காசு பார்க்கலாம், இது மட்டும் தான் தெரியும் அவருக்கு. எக்கானமி அதை பற்றி என்ன கவலை வந்தது? பிஸ்னஸ் நல்லா போதா, காசு வருதா அவருக்கு? இல்லை ஸ்மார்ட்டான ஆளு அந்த மாதிரிலாம் கேள்விப்படுறோமே, அதெல்லாம் இல்லையா? எல்லாம் கரெக்டுங்க. ஆனால் சுயநலம் அப்படின்னு வந்தாச்சுன்னா மற்றதெல்லாம் அடிபட்டு போயிருங்க. எப்போ வந்து நான் காசு சேர்க்குறேன் அப்படின்னு நான் ஆசைப்பட ஆரம்பிச்சிட்டனோ, இது பத்தாது, இருக்கிறதெல்லாம் பத்தாது, இன்னும் வந்து ஒரு 30,000 கோடி ஒரு பேச்சுக்கு சொன்னேன், இல்லை 1,76,000 கோடி, இல்லை 2 லட்சம் கோடி இவ்வளோ சேர்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டுட்டேன்னா அந்த பீயிங் ஸ்மார்ட் இன்டெலிஜென்ட் அப்படின்றதெல்லாம் போயிடும். அந்த கண்ணில் டாலர் மட்டும்தான் தெரியும். எப்படி வந்து யாரை என்ன ஏமாற்றலாம், என்ன பண்ணலாம் அப்படின்னும் போது இப்படிலாம் பண்ணால் சொதப்புயா அப்படின்னு சொன்னால் காதில் விழாது. இப்போ அவங்க பிரசிடென்ட்டோட மீட்டிங்லாம் பார்த்தீங்கன்னா ஒன்றுமே யாரும் பேசுறது கிடையாது, உருப்படியான விஷயம் சொல்றது கிடையாது. ஆஹா ட்ரம்ப் இங்கே எப்பேற்பட்ட ஆள் தெரியுமா, நீங்கள் வந்த பிறகுதான் அமெரிக்காவே அப்படியே நிமிர்ந்து இருக்குது அப்படின்னு. இதில் அவர் சொல்றாரு, அமெரிக்கா மட்டும் இல்லைன்னா உலக நாடுகள்லாம் செத்து போயிடும் அப்படின்னு. விளக்கண்ண அமெரிக்கான்றது எப்போ வந்தது? அதுக்கு முன்னாடி 1000 வருஷங்களா இந்தியா இருக்குது. இன்னும் இவர் வந்த பிறகுதான் உலகமே எழுந்து நின்றா மாதிரி, அதுக்கு முன்னாடி எல்லாம் வந்து பசிப்பட்டினியில் இருந்த மாதிரிலாம் பேசினுக்கிறாங்க. இதே அமெரிக்காவில் 29லேருந்து 39 காலகட்டத்தில், அந்த கிரேட் டெப்ரெஷன் காலகட்டத்தில் தெருவில் அந்த நம்ம ஊரில் அந்த கஞ்சி ஊத்துற மாதிரி அங்கே வந்து பிரெட்டு சூப்பு இதெல்லாம் இது பண்ணுவாங்க, க்யூவில் நின்றுட்டு போனாங்க. அப்படிலாம் இது பிறந்த நாடு. அஃப்கோர்ஸ் இன்னைக்கு முன்னேறி இருக்காங்க, நான் அதெல்லாம் தப்புன்னு சொல்லலை, அது இல்லைன்னு நான் சொல்லலை. ஆனால் அமெரிக்கா இல்லைன்னா மற்றவங்கெல்லாம் இல்லை. அமெரிக்கா வந்து எல்லா உறவுகளையும் துண்டித்து கடுமையான சாங்ஷன்ஸ்லாம் போட்டாங்க. கியூபா ஒன்றும் அப்படியே தான் இருக்குது. 3.5 வருஷமா வந்து ரஷ்யாவுக்கு எதிரான தடைகள் அப்படின்னு சொன்னாங்க. ரஷ்யா போலன்னு பொழுதுன்னுக்கிறாங்க. நீங்க தான் வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாம மூச்சுன்னுக்கிறீங்க. ரஷ்யாவுடைய எக்கானமி வந்து ரெசஷன்ல போல, வேற யூரோப்பியன் யூனியன் இவங்களோடது, அதுவும் யூரோப்பில் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு பொருளாதார நாடுன்னு ஜெர்மனி, அவங்களுடைய வளர்ச்சி வந்து குறைஞ்சிக்கினே வருது. கம்பெனியெல்லாம் இழுத்து மூடினுக்கிறாங்க, வேலை இல்லாமல் போயின்னுக்கிறாங்க. ஸோ அவன் அடி வாங்கலை, நீங்கள் தான் அடி வாங்கினுக்கிறீங்க. உங்களை நீங்களே ஆப்பு வச்சுக்கின்னு அவங்கள வந்து இது பண்ணின்னுக்கிறீங்க. இவர் இந்த மாதிரி பேசினுக்கிறார். இல்லை நீங்கள் நாடானா அவர் ஸ்மார்ட்ன்றீங்களா? கூட இருக்கவங்கலாம் சேர்ந்து நின்றுட்டு ஆரம்பமே அதிரடி, அருமையான சரவடி இப்படின்னு ஜால்ரா தட்டிக்கினே இருந்தாங்கன்னா வேற ஒன்றுமே யோசிக்க தோணாது நிரஞ்சன். ஓகே, இப்போ அவருக்கு எதிராகவே வந்து அந்த எப்ஸ்டைன்ஸ் ஃபைல்ஸ் அதை வந்து ரிலீஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி. அதாவதுங்க என்ன சர்ச்சை அது? அதாவது பெண்கள்லாம் வந்து பாலியல் வன்முறைக்கு உள்ளாக்கப்பட்டார்கள். இதெல்லாம் வீடியோலாம் இருக்கு. அதில் வந்து ஏராளமான பேர். அதனால அந்த வீடியோக்கள் எல்லாம் ரிலீஸ் பண்ணி அதில் யார் யாரெல்லாம் வந்து அந்த குற்றம் செய்திருக்கின்றார்களோ அவர்களுக்கெல்லாம் தண்டனை கொடுக்க வேண்டும் அப்படின்னு ஆரம்ப காலகட்டத்தில், அதாவது பதவிக்கு வர்றதுக்கு முன்னாடி. நமக்கு புரியுற மாதிரி சொன்னா பொள்ளாச்சி ஃபைல்ஸ். அது ஃபைல்ஸா அது எனக்கு தெரியல, வாடவர் அந்த சம்பவம் மாதிரி பெண்கள் வந்து வன்முறைக்கு உள்ளாக்கப்பட்டார்கள், அதை வீடியோ எடுத்து வச்சிருக்காங்க. இதுதான் அதில் அந்த சம்மந்தப்பட்ட அந்த எப்ஸ்டீன் அப்படின்றவர், அவர் இறந்து விட்டார். அவர் தற்கொலை பண்ணிக்கினாரா, யாராவது கொலை பண்ணாங்களா, இது அதுக்கப்புறம் அந்த வீடியோ ஃபுட்டேஜ் ரிலீஸ் பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்க. அந்த வீடியோ ஃபுட்டேஜில் பார்த்தீங்கன்னா நடுவில் ஒரு நிமிஷம் காணும். ஓகே, கேட்டதுக்கு என்ன சொல்லிட்டாங்க, இல்லை அது எப்படின்னா டெய்லி வந்து அதை 1 மினிட் அதை ரீசெட் பண்ணும், என்னவோ ஒரு காரணம் சொல்கிறாங்க. ஏங்க ஒரு சிசிடிவி ஃபுட்டேஜ் அப்படின்னு சொன்னால் 24 மணி நேரம் ஃபுட்டேஜும் உங்களுக்கு வேணும்னு, அதை நான் 1 நிமிஷத்தை மட்டும் வந்து எரேஸ் பண்ணுறது அப்படின்னா அதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்கு. ஆனால் அவர் கூட இருக்கவங்களும் ஆமாம் அப்படின்னு நம்பிட்டு இருந்தாங்க. இப்போ என்ன ஆகி போச்சு, அதில் பாதிக்கப்பட்டவர்கள்லாம் குரல் கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இப்போ அங்கே ஊரில் அந்த எம்பிக்கள்னு சொல்கிறாங்க இல்லையா, அவங்கெல்லாம் வந்து அதில் அந்த மெஜாரிட்டி ஒன்று இத்தனை கையெழுத்து வந்தால் அவங்க வந்து அதை ஏற்றுக்கணும் அப்படின்னு. ஸோ அதுக்கு வந்து எல்லாரும் கையெழுத்து போட ஆரம்பிச்சிருக்காங்க. அந்த மெஜாரிட்டி மார்க்கை ரீச் ஆகிடுச்சின்னு சொன்னால் அந்த ஃபைல்ஸை ரிலீஸ் பண்ணணும். அப்படி ரிலீஸ் பண்ணால் அதுக்கு அண்ணன் ட்ரம்ப் என்ன சொல்லியிருக்காரு, நம்ம கட்சிக்காரங்க யாராவது இதில் கையெழுத்து போட்டீங்க, இது எனக்கு எதிராக நடந்துக்கிறதா அர்த்தம். அதை ரிலீஸ் பண்ணுறதுல நீங்கள் அதில் இல்லை அப்படின்ற பட்சத்தில் அதை ரிலீஸ் பண்ணுறதுல என்ன தப்புன்னு கேட்குறாங்க. அதில் பாதிக்கப்பட்டவர்கள்லாம் வந்து நேற்று பேசுகிறாங்க. இந்த மாதிரி அந்த எம்பிக்கள் அவங்க முன்னாடி அதை பார்த்துட்டு ஒரு பெண் வந்து அப்படியே பதறி போயிட்டு வந்து நான் கையெழுத்து போட போகிறேன் அப்படின்றாங்க. இப்போ நிறைய பேர் வந்து அதில் கையெழுத்து போட ஆரம்பிச்சிருக்காங்க. மெஜாரிட்டி வருமானு தெரியல, பார்க்கணும். இது ரொம்பவே அசிங்கமாக இருக்கு. அவருக்கு எதிராக இருக்குன்னா அவர் உள்ளே இருக்காரா? இல்லை, அது வந்து அவர் இருக்காரா இல்லையா அப்படின்றதெல்லாம் 2ஆம் பட்சம். தேர்தலுக்கு முன்னாடி நீங்கள் என்ன சொன்னீங்க, இப்போ என்ன சொல்கிறீங்க, இதுதான் என்னுடைய கேள்வி. அதை ரிலீஸ் பண்ணுறத உங்களுக்கு அந்த வீடியோ ஃபைல்ஸ் எதுவுமே சம்மந்தம் இல்லை அப்படின்னு சொன்னால் ரிலீஸ் பண்ணிட்டு போங்களேன். இல்லை அது பொது வெளியில் கூட ரிலீஸ் பண்ண வேணாம், அப்படி கூட யாரும் கேட்கல. அது நீதிபதிகள் முன்னாடி
அந்த விசாரணை அமைப்புகள் முன்னாடி அதை ரிலீஸ் பண்ணோம். யார் யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்களெல்லாம் பிடிச்சி உள்ள போடுங்க. இதான கேள்வி. அதை ரிலீஸ் பண்ண மாட்டோம்னு சொல்றதுக்கு ஏதாவது ஒரு லாஜிக்கல் ரீசன் நீங்க சொல்ல முடியுமா? இப்படி பண்ணிட்டு இருந்தா, அதாவது இவர் உலகத்தையே கலக்கணும் அப்படின்னு நினைச்சாரு. ஆனா இப்ப கலங்கி போய் உட்கார்ந்து நிற்கிறாரு. ரொம்ப கேவலமா இருக்கு அமெரிக்காவுடைய நிலைமை. எஸ், இப்போ ஒரு சொன்ன என்னன்னா 50% வரி போட்டனால தான் இந்தியா இப்போ நம்ம அனுப்புற பொருட்களுக்கு வித்ட்ரா பண்றாங்க வரி அப்படிங்கிற பாருங்க. அவர் இஷ்டத்துக்கு ஏதாவது ஒன்று பேசிட்டு இருப்பாரு. இந்த இந்தியா பாகிஸ்தானுக்கு சீஸ்ஃபயர் நான் தான் ஏற்பாடு பண்ணேன் அப்படின்ட்டார். இது வரைக்கும் 37 தடவை சொல்லியிருக்கிறதா ஒரு புள்ளி விவரம் கூறுகின்றது. இப்போ அதே மாதிரி அவங்க ஜீரோ டாரிஃபுக்கு ஒத்துக்கிறாங்க அப்படின்றாரு. சரி, ஒத்துக்கிறாங்கன்னா அப்போ கைது போட வேண்டியது தானே? ஏன் அவனுக்கு கைது போடல? நாம சொன்னோமா அந்த மாதிரி ஜீரோ டாரிஃப்னு? சரி, ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் அப்படின்னா இப்போ நாமளும் பிரிட்டனும் சைன் பண்ணியிருக்கோம். எப்படின்னா நாம இங்கேருந்து ஏற்றுமதி செய்கின்ற பொருட்களில் கிட்டத்தட்ட 99% பொருட்களுக்கு பிரிட்டனில் 0% டாரிஃப். அதே மாதிரி பிரிட்டன்லேருந்து இங்கு வருகின்ற பொருட்களுக்கு 90% பொருட்களுக்கு நம்ம 0 டாரிஃப் போகிறோம். 10% பொருட்களுக்கு மட்டும் டிபெண்டிங் அப்பான் அந்த இங்கே இருக்கிற தேவை ஆர் அதனுடைய வேல்யூ இதை பொறுத்து நாம் வரி போடுறோம். அதாவது இந்த லக்ஸரி கார்ஸ் அதுக்கு மட்டும் நம்ம வரி சலுகை கொடுத்துருக்கோம் பிரிட்டன்லேருந்து இங்கே வரத்துக்கு. சாதாரண காருக்கு இல்லை. இது சில பேர் கேட்டாங்க, என்னங்க அப்போ அதிக காசு இருக்க காருக்கு மட்டும் சலுகை கொடுக்குறீங்க, பணக்காரம் மட்டும் என்ஜாய் பண்ணணும், மற்றபடி நடுத்தர வர்க்கம் அவங்க லண்டன்லேருந்து கார் வாங்கினா அவங்களுக்கு வரி போட்டால் என்ன அர்த்தம் அப்படின்னு. லக்ஸரி கார் அப்படின்றது கோடிகளில் இருக்கக்கூடியது. நீங்கள் நாங்கள் அதை வாங்க முடியுமா? அதே இந்த சின்ன கார்களுக்கு நீங்கள் வரி சலுகை கொடுத்தோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அப்போ என்ன ஆகும்? அவங்க இன்டைரக்ட் சப்சிடி அப்படின்னு ஏதாவது நிறைய பண்ணலாம். இங்கே கொண்டு குவிக்கிறாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அப்போ நம்ம ஊர் கார் தொழிற்சாலை என்ன ஆகும்? அதை பற்றி யோசிக்கணும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி செலக்டிவாக நம்ம டாரிஃப்னு போட்டிருக்கோம். பேசிக்கலி ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் அப்படின்றது என்னன்னா, ஒரு சில ஐட்டங்கள் அது சில பாலிசி டிசிஷன் வச்சிருப்பாங்க. அது தவிர மீதி எல்லாத்துக்கும் 0 டாரிஃப். அதுதான். ஆனால் அண்ணன் ட்ரம்ப்போட டிக்ஷனரியில் பார்த்தீங்கன்னா எனக்கு 0 உனக்கு 15 இல்லை உனக்கு 20 இப்படித்தான். அமெரிக்காலேருந்து வரத்துக்கெல்லாம் நம்ம டாக்ஸே போடக்கூடாதான். ஆனால் இங்கேருந்து போகிறதுக்கு ஒரு 15, 20, 25 போடுவாராம். இது எந்த ஒரு நியாயம்னு சொல்லுங்க. அடுத்தது அவங்க நிறைய இங்கே கொண்டு விற்கிறாங்க, நம்மக்கிட்ட ஒன்றுமே வாங்குறது இல்லை அப்படின்றாங்க. ஆக்சுவலாக கணக்கு பார்த்தீங்கன்னா அவங்க நம்மளை விட அதிகமாக தான் சம்பாதிக்கிறாங்க. எப்படின்னா இப்போ அந்த சர்வீசஸ்னு ஒன்று இருக்குது. அதை இந்த மெர்ச்சன்டைஸ் எக்ஸ்போர்ட்ஸ் நம்ம கொண்டு வருது கிடையாது. ஆனால் அங்கே இருக்கின்ற நிறுவனங்கள், இப்போ ஆப்பிள் ஆகட்டும், நம்ம மற்ற சர்வீஸ் ப்ரொவைடர்ஸ், அதை நான் சொல்ல விரும்பல, சோஷியல் மீடியா சைட்ஸ் அந்த மாதிரி இருக்கட்டும், இவங்களுக்கெல்லாம் ஏர்னிங்ஸ் வருது இல்லையா இந்தியா மூலமாக. அது எத்தனை ஆயிரம் கோடிகள் வருகின்றன. அதெல்லாம் கணக்கு பார்த்தாரா? அப்போ அதை எதையும் கணக்கு பார்த்தீங்கன்னா இவர் சொல்கிற அந்த டெபிசிட் அப்படின்றதெல்லாம் தப்பு. அடுத்தது, அப்படி நாங்கள் 0 டாரிஃபு ஒத்துக்கணும் அப்படின்னு சொன்னால் இந்தியா தரப்பில் க்ளீனாக சொல்லிட்டாங்க, இந்த பாருங்க உங்களுடைய அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட்டு, அதுக்கப்புறம் மில்க் ப்ராடக்ட்ஸு, எங்கள் மாட்டுக்கெல்லாம் அவங்க இந்த கறி இதையெல்லாம் போட்டு வளர்க்குறாங்க. இதெல்லாம் எப்படிங்க நீங்கள் மாடு கொழுக்கணும் அப்படின்றதுக்காக இந்த மாதிரிலாம் பண்ணீங்கன்னா அதெல்லாம் நம்மளால் ஏற்றுக்க முடியுமா? ரெண்டாவது, நம்ம ஊரில் இல்லாத மாடா? எங்கள் அண்ணன் சீமானை கேட்டால் சொல்லுவார், நம்ம ஊரில் பால் உற்பத்தி நிறைய இருக்குது. அங்கே பார்த்தீங்கன்னா அமெரிக்காவில் ரொம்ப அநியாயம். அங்கே இருக்கிற விவசாயிகளுக்கு இவங்களுக்கெல்லாம் இன்டைரக்ட் சப்சிடி நிறைய அள்ளி கொடுப்பாங்க. அப்போ என்ன ஆகும்? நம்ம ஊரோட கம்மியாக அவங்களால பாலை கொண்டு கொடுக்க முடியும். இப்போ ஆவின் இங்கே இருக்குதுங்க, அதே மாதிரி பிரைவேட் பிளேயர்ஸும் இருக்காங்க. அமுல் இங்கே வருது அப்படின்னும் போது எதிர்ப்பு வந்ததா இல்லையா? எதுக்காக? அவங்க கம்மியாக கொடுத்தாங்கன்னா என்ன ஆகும் அப்படின்னு. நீங்கள் பார்த்தீங்கன்னா அமுலில் பேப்பரில் விளம்பரம்லாம் வருது, 1 லிட்டர் தயிர் 50 ரூபா அப்படின்றாங்க. ஆனால் மற்ற நிறுவனங்கள் அந்த மாதிரி வாங்க முடியுதா? அப்போது உள்நாட்டில், அதுவும் அமுல் அப்படின்றது ஒரு கூட்டுறவு நிறுவனம், அவங்க ஒரு மாநிலத்துக்குள்ளே வராங்க அப்படின்னும் போதே எதிர்ப்பு இருக்குன்னும் போது அமெரிக்காவிலேருந்து ஒருத்தன் கொண்டு சீப்பாக கொண்டு கொடுக்குறாங்கன்னா அதை பார்த்துட்டு சும்மா இருக்க முடியுமா? அப்போ நம்ம நாட்டு விவசாயிகளை காவு கொடுத்துட்டு தான் இதெல்லாம் பண்ணணும். இதை எப்படிங்க நம்ம ஏற்றுக்க முடியும்? அடுத்தது, நம்ம ஊரில் ஷிம்லா காஷ்மீர் ஆப்பிள் இருக்குதுங்க. அதெல்லாம் ஃபுல்லாக மார்க்கெட் பண்ண முடியல, அதில் நிறைய வேஸ்டேஜ் போயிடுது, விற்க முடியாமல். நம்ம ஊரில் இல்லாத ஆப்பிளையா நீங்கள் அமெரிக்காவிலேருந்து இறக்குமதி பண்ணணும்? எதுக்கு இதெல்லாம் தேவையில்லாதெல்லாம் இங்கே கொண்டு வச்சிக்கின்னு? அதைத்தான் நம்ம கூடாது அப்படின்னு சொல்கிறோம். போதாக்குறைக்கு அவங்களது எல்லாமே
இந்த ஜெனட்டிக்கலி மாடிஃபைடு அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த லாங் ஷெல்ஃப் லைஃப் வரணும் அப்படின்றதுக்காக அண்ட் இன்னும் சில காரணங்களுக்காக அந்த ஜிஎம் கிராப்னு நிறைய இருக்குது. அதை நாம அனுமதிக்க மாட்டேன்றோம். இந்தியாவுக்குள்ள அந்த ஜெனட்டிக்கலி மாடிஃபைடு கிராப்புக்கு விவசாயிகள் தரப்புல கடும் எதிர்ப்பு இருக்கின்றது. இவர் என்ன சொல்றாரு, அதெல்லாம் நீ வாங்கி ஆகணும் அப்படின்றாரு. இதுக்கெல்லாம் நம்ம எப்படி ஒத்துக்க முடியும்? ஜீரோ டாரிஃப் அப்படின்னா கரெக்டுங்க, எல்லாத்துக்கும் வந்து ஜீரோ டாரிஃப் போட்டு எடுக்க முடியுமா? நீங்க உங்க ஊர்ல இருந்து சரக்கை கொண்டு வந்து விற்கணும் அப்படின்வீங்க. சரி, யார் வாங்குறதுக்கு? ஒரு குவார்டரையே வந்து கட்டிங் குவார்டர் கிடைக்குமா, இன்னொருத்தன் வந்தாங்கன்னா ஷேர் பண்ணிக்கலாமா அப்படின்னு இருக்கோம் நம்ம. அதனாலதான் இளம் விதவைகள் அதிகமாகி கொண்டிருக்கின்றார்களோ. சரி, அதை விடுங்க. அப்படி இருந்துச்சு, நீ அங்கேருந்து வந்து இதெல்லாம் வாங்கிக்கணும் அப்படின்னு சொன்னா இந்த ஹார்லி டேவிட்சன் அப்படின்னாரு. சரி, ஹார்லி டேவிட்சனுக்கு வரி போட்டாங்க, அதனால ஹார்லி டேவிட்சன் இந்தியாவிலே வந்து தயாரிக்க ஆரம்பிச்சாங்க அப்படின்னு. எத்தனை வித்தாங்கன்னு கேளுங்க. நம்ம ஊர்ல 100cc பைக்கு தான் வந்து 62% மார்க்கெட் ஷேர். அதுக்கப்புறம் 125, 150 இப்படி 350cc எவ்வளவு மார்க்கெட் ஷேர்? ரொம்ப கம்மி. அப்படி இருந்துச்சு ஹார்லி டேவிட்சன்லாம் எத்தனை பேருங்க வாங்குவாங்க? அதை வாங்கிக்கின்னு நம்ம ரோட்ல போனா நம்ம ரோடுக்கு வந்து நம்ம ஊர் வண்டி புல்லட்டு தான். அந்த காலத்துலேருந்து இந்த காலத்து வரைக்கும் வண்டியை ஓட்டுறதுக்கு எங்கள் ஊரில் முதல்ல ரோடே சரியில்லைங்கண்ணா. இங்கே இருக்கிற டிராஃபிக்கில் இங்கே இருக்கிற இதுலலாம் அந்த வண்டியெல்லாம் ஓட்டினோன்னா நடக்கிற காரியமா? அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே அமெரிக்காவில் ரோடெல்லாம் நல்லா பளபளன்னு இருக்கும். அதுவும் அதெல்லாம் எடுத்துக்கினாங்கன்னா இங்கேருந்து டேய் போயிட்டு இட்லிமா வாங்கிட்டு வா, இதுக்கெல்லாம் அந்த வண்டி எடுத்துகிட்டு போக முடியாது. ஒரு லாங் டூர் போனோம் அப்படின்னு எத்தனை பேர் நம்ம லாங் டூர் போட்டுருக்கிறோம்? பக்கெட் லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா ஆமாம் லடாக்குக்கு போனோம் அப்படின்னு எழுதி வச்சிருப்போம். ஒவ்வொரு வருஷமும் நம்ம என்ன பண்ணுவோம், அந்த ஜனவரி 1ஆம் தேதி ஆங்கில கேலண்டர் ஓப்பனிங் இல்லையா, அன்னைக்கு வந்து இந்த வருஷம் எப்படியாவது லடாக் போனோம் அப்படின்னு எழுதி வச்சிருப்போம். வருஷம் அதை தான் நம்ம எழுதிட்டு இருப்போம். நமக்கெல்லாம் அது சரிப்பட்டு வராது. அதனால நீங்க வந்து எங்களுக்கு தேவையான விஷயங்களை வித்தீங்கன்னா நாங்கள் வாங்கிக்கிறோம். அதை நாங்கள் எவ்வளோ வேணா இறக்குமதி பண்ணிக்கிறோம். அதை விட்டுட்டு நீ ரஷ்யா கிட்டேருந்து ஆயில் வாங்குற, அவங்க கிட்டேருந்து ஆயுதம் வாங்குற அப்படின்னா உங்ககிட்டேருந்து ஆயுதம் வாங்கினியானா அதை சுடணும்னு சொன்னால் இல்லை எங்ககிட்ட பர்மிஷன் வாங்கணும்னு அப்புறம் என்ன பண்ண முடியும்? F-35 பார்த்தீங்கன்னா அவங்க கிட்டே அந்த டெய்லி அந்த இதில் அந்த நெட்வொர்க்கில் ஜாயின் ஆகணும். அங்கே வந்து அந்த அவங்க கோட்னு சொல்லுவாங்க, அது கொடுத்தா மட்டும்தான் அதை ஆப்ரேட் பண்ண முடியும். தெரியல, இல்லை நீங்கள் பாகிஸ்தானோட சண்டை போடக்கூடாது, நாங்கள் இங்கே அந்த கில் ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிடுவோம்னு சொன்னால் அப்புறம் அதை வச்சுக்கின்னு ட்ரிவேண்டத்தில் ஒரு மாதம் உட்கார விட்டோம் பாருங்க. அந்த மாதிரி வைக்கிறதுக்கான அவங்க கிட்டேருந்து காசு கொடுத்து வாங்குறது அதெல்லாம் தேவையில்லாத விஷயம். அதனால இவர் பாட்டுக்கு இஷ்டத்துக்கு சொல்லுவார் அவங்க வந்து ஜீரோ டாரிஃப் ஒத்துக்குனாங்க அப்படின்னு. எல்லாம் விடுங்க, இங்கே ஒரு சீமானா அங்கே ஒரு ட்ரம்ப், அவ்வளோதான். ஓகே, இப்போது ஜிஎஸ்டி வந்து நம்ம ஊரில் வந்து குறைச்சிருக்காங்க, சில பொருட்களை குறைச்சிருக்காங்க. எந்தெந்த பொருட்கள் எது எது சாதகமாக இருக்குது, எது பாதகமாக இருக்குது? எல்லாமே சாதகம் தான் நிரஞ்சன். ஏன்னு கேட்டிங்கன்னா இப்போ வந்து அந்த லக்ஸரி டேக்ஸ் ஆர் சிங் டேக்ஸ் அப்படின்னு சில விஷயங்களுக்கு வந்து இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா 28 தான் மேக்சிமமாக இருந்தது, இப்போ 40 அப்படின்னு இருக்காங்க. அண்டு கார்கள் அதுக்கு பார்த்தீங்கன்னா இத்தனை இதுக்கு மேலே இருந்தால் 40% அப்படின்றாங்க. பட் அது ப்ரைஸ் வேரி இல்லை. ஆமாம், பட் அது கூட கம்மி தான் நான் சொல்லுவேன். ஏன்னு கேட்டிங்கன்னா இதுக்கு முன்னாடி அந்த கேட்டகரி ஆஃப் கார்களுக்கு 28% ஜிஎஸ்டியும் 22% செஸ்ஸும் இருந்ததுன்னு சொல்கிறாங்க. அப்போ 28 22 எவ்வளோ ஆச்சு? 50% இருந்தது இல்லையா? இப்போ அதெல்லாம் ஃப்ளாட்டாக 40 ஆயிடுச்சு. ஸோ அதுக்கும் 10% குறையுது. மற்றபடி சாதாரணமாக நம்மளாம் வாங்கணும் அப்படின்னு வீட்டில் அந்த ஃபோட்டோ ஒட்டி வச்சுருப்போம் இல்லையா, அந்த மாதிரி கார்களுக்கு வந்து 28லேருந்து 18 ஆகுது. அண்டு இந்த இன்சூரன்ஸ், ஹெல்த் இன்சூரன்ஸ் என்னதான் வந்து அரசு மருத்துவமனைகள் இருந்தாலுமே அண்டு நிறைய பேருக்கு இப்போ அந்த கம்பெனிகள்லாம் வந்து இன்சூரன்ஸ்னு கொடுப்பாங்க. இருந்தாலும் தனியாக ஒரு இன்சூரன்ஸ் எடுத்து வச்சுக்கிறது நல்லது அப்படின்றது தான் என்னுடைய கருத்து. ஏன்னா இன்றைக்கி இந்த கம்பெனியில் இருப்பீங்க, நாளைக்கு அதை விட்டு வெளில வந்துட்டீங்க அப்படின்னா அடுத்த கம்பெனி போகிற வரைக்கும் இந்த மாதிரி சில இது இருக்குது. எல்லாத்தையும் விட முக்கியம் நீங்கள் ரிட்டையர் ஆன பிறகு அப்போ தான் இந்த சிக்கல் வரும். இப்போவே எடுத்து வச்சுட்டோம் அப்படின்னு சொன்னால் நமக்கு ப்ரீமியம் கம்மியாகும். ஆனால் ஒரு 58 வயசில் 60 வயசில் ரிட்டையர் ஆன பிறகு அப்போ போயிட்டு நம்ம இல்லை சார் கம்பெனி இது முடிச்சிச்சு இப்போ புதுசாக எடுக்கிறேன் அப்படின்னா காசு கட்டி மாளாது. ஸோ அதுக்கெல்லாம் வந்து ஜீரோ ஆக்கியிருக்காங்க. கிட்டத்தட்ட எல்லாமே குறைந்து விட்டது அப்படின்னு சொல்லலாம். அண்டு இதுக்கு முன்னாடி இந்த ஜிஎஸ்டிக்கு முன்னாடி பட்ஜெட் அப்படின்னு வரும்போது பட்ஜெட் அங்கே அனௌன்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடியே இங்கே ஒரு பொருளோட விலையை கப்புன்னு ஏற்றிடுவாங்க. ஏன்னா நிச்சயமாக தெரியும் அதுக்கு வரி இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. என்ன தெரியுமா? என்னது? சிகரெட்டு. இப்போ அதுக்கு 40% டேக்ஸ் கொண்டு வந்துட்டாங்க. அது அநேகமாக இப்போவே விலை ஏற்றிடுவாங்கன்னு நினைக்கிறேன். அது கரெக்டு, நான் தப்புலாம் நான் சொல்ல மாட்டேன். என்ன இந்த பெட்ரோல் டீசல் அதுக்கப்புறம் சரக்கு
இதையும் ஜிஎஸ்டியில் கொண்டு வந்துட்டாங்க அப்படின்னா, ஆனால் அதை வந்து மாநில அரசுகள் ஒத்துக்க மாட்டாங்க. அந்த வருமானம் ஒன்று. இல்லை, கடந்த முறையே சிகரெட்டுக்கு வந்து ஏற்றுற மாதிரி சொல்லியிருந்தாங்கன்னு நினைக்கிறேன். இல்லை, ஜிஎஸ்டின்னு வந்த பிறகு நீங்கள் தனித்தனியாக ஏற்ற முடியாது. ஏன்னா மேக்ஸிமம் 28% தான், அதுக்கு மேலே போட முடியாது. இப்போ அதை 40 ஆக்கிட்டாங்க. அதனால 22ஆம் தேதியிலேருந்து வந்து எல்லாம் சொல்லுவாங்க நான் குறைக்க போகிறேன் அப்படின்வாங்க. எலக்ட்ரானிக்ஸ் பொருளுக்கும் குறைஞ்சிருக்கு. நிறைய விஷயங்களுக்கு டிவி, ஃப்ரிட்ஜு, வாஷிங் மிஷினு, 2 வீலரு, இது மாதிரி நிறைய விஷயங்களுக்கு விலை குறைந்திருக்கு. கிட்டத்தட்ட எல்லா விஷயங்களுக்குமே விலை குறைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் நிரஞ்சன். இந்த குட்கா மாதிரியான சில ஐட்டங்கள், பான் மசாலாவா அந்த மாதிரியான சில ஐட்டங்களுக்கு வந்து அதான் சின் டேக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் தேவையில்லாத விஷயங்கள் அப்படின்னா அதுக்கு வரி ஏற்றிருக்காங்க. ஓகே சார். ஸோ அந்த மாதிரி விஷயங்களுக்கு ஏற்றிருக்காங்க. அமெரிக்காவில் இருக்கவங்கலாம் வந்து எக்ஸ்ட்ரா காசு கொடுத்துருக்குறாங்க, விலை ஏறி நிற்குது. 22ஆம் தேதியிலேருந்து நமக்குலாம் விலை குறைய போகுது. ஆனால் அமெரிக்கா தான் உலகத்திலேயே பணக்கார நாடு, அங்கே இருக்கவங்க தான் ரொம்ப அறிவாளிங்க, நமக்கெல்லாம் ஒன்றுமே தெரியாது அப்படின்னு இன்னும் சில பேர் ஓட்டிகிட்டு இருப்பாங்க. அவங்க சொல்லிகிட்டே இருக்கட்டும், நமக்கு விலை குறையுதா அது போதும். இதில் இன்னொரு ஆங்கிள் என்னன்னா, அது அமெரிக்க வரி விதிப்பு, அது கூட சொல்லலாம். ஏன்னா கன்சப்ஷன் அதிகமாச்சு அப்படின்னு சொன்னால், இப்போது யோசிச்சு பாருங்களேன், நீங்களே வந்து ஒரு வண்டி வாங்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருப்பீங்க. இப்போ 22ஆம் தேதியிலேருந்து இது ஒரு 10,000 ரூபா வரி குறையுதுப்பா, விலை குறையுதுப்பா அப்படின்னும் போது உங்களை தூண்டும், விலை குறைஞ்சிருக்கே வாங்கலாமே அப்படின்னு. அப்போ என்ன ஆகும், இந்த வரி குறைத்ததுனால அரசாங்கத்துக்கு வரி இழப்பு அப்படின்றது நிறைய சாமான் வாங்கும்போது அது பேலன்ஸ் ஆகிடும். ஓகே. ஸோ இது வந்து எக்ஸ்போர்ட்டை மட்டும் நம்பி இருக்கக்கூடாது, உள்நாட்டில் கன்சப்ஷன் அதிகரிக்கணும் அப்படின்றதுக்காகவும் எடுக்கப்பட்ட ஒரு முடிவாக நம்ம எடுத்துக்கலாம். இதுக்கு நம்ம ட்ரம்ப்புக்கு நன்றி சொல்லணும். அண்ணே, இவங்க 0 டாரிஃப் ஒத்துக்கினாங்களோ இல்லையோ அமெரிக்காவோட, நீங்க 50% வரி போட்டதுனால இங்க எல்லாத்துக்கும் வரியை குறைச்சிட்டாங்க. பல பொருட்களுக்கு 0% டாரிஃப் கொண்டு வந்துட்டாங்க, இந்திய பொருட்களுக்கு. அதனால அண்ணன் ட்ரம்ப் அவர்களுக்கு எங்களது மனமார்ந்த நன்றி அப்படின்னு ஒரு ஃபிளெக்ஸ் ஒன்று வச்சிருப்பார், நாளைக்கு சந்தோஷப்படுவார் மொகாம்போ. ஓகே சார், நேர்காணல் மிக்க நன்றி. வணக்கம் சார். நன்றி நிரஞ்சன்.